காங்கிரஸ் மீது ஏற்பட்ட நெருடல் காரணமாக ஆட்சியவே கலைத்து மீண்டும் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியடைந்து தனிப்பட்ட கட்சியாக ஆம் ஆத்மி உருவானது. இந்நிலையில்தான் தொடர்ந்து அந்த கட்சியின் மீது புகார்கள் வந்த வண்ணமே வந்தது. குறிப்பாக மதுபான கொள்முதல் ஊழல் என்று அழைக்கக்கூடிய டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம் என்பதால் மற்ற மாநிலங்களை விட அங்கு எக்ஸைஸ் வரி குறைவு. குறிப்பாக சாராயம் முதல் அனைத்து பொருட்களின் மற்ற மாநிலங்களை விட குறைவு. இதனால் அந்த மதுபான ஊழலில் கோடிக்கணக்கில் ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றத்தை சாட்டிய கட்சி வேறு எதுவுமே கிடையாது, காங்கிரஸ் தான். இதன் அடிப்படையில் வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தது பாஜக. அப்போது கூட இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்குதான் என்றும் கருதப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவருடைய சகாக்கள் மணீஷ் சிசோடியா போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதற்கு பின்பு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அடுத்து வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு, தனக்காக ஒரு தனி வீட்டை முதலமைச்சருக்காக 41 கோடியில் கட்டி கொண்டிருக்கிறார் என்று காங்கிரஸ் பாஜக கட்சிகள் சமூக வலைதளங்களில் வீடியோவை வெளியிட்டன. இதையும் மக்கள் அந்தளவுக்கு நம்பவில்லை. ஆனால் ஆதாரபூர்வமாக வீடியோக்கள் வெளியிடப்பட்டது. 41 கோடியில் இருக்கும் வீட்டை புதுப்பிக்க முதல்வர் ஒரு எளிய முதல்வரா என்று பாஜக கடுமையாக விமர்சனம் செய்தது. மேலும் அந்த வீட்டில் பாத்ரூம் டைல்ஸ் தங்கத்தில் இழைக்கப்படுகின்றன போன்ற செய்திகளும் பரவின. இது பொதுமக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது. எளிமையாக சொல்ல வேண்டுமானால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடையாளமே அரக்கை சட்டை, பாலிஸ்டர் சட்டை, செப்பல், இன்பண்ணாத சட்டை என்று எளிமையின் அடையாளமாக இருப்பார். மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி டிப்டாக்காக இல்லாமல் ஆம் ஆத்மி என்ற மாதிரி எளிய மனிதர் தான் அவர். சாலைகளில் நடந்தே செல்வார், ஆட்டோக்களில் பயணம் செய்தார். இதெல்லாம் அடையாளமாக இருந்த அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் 41 கோடியில் வீடு கட்டுகிறாரா என்று டெல்லி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதற்கு பின்பு மூன்றாவதாக இந்த தேர்தல் நடக்கும் சமயத்தில் பஞ்சாப் டெல்லி அந்த எல்லை பகுதியில் ஒரு கார் பிடிப்பட்டது. அந்த காரில் ஏகப்பட்ட மது பாட்டில்களும் ஆம் ஆத்மி கொடியும் கிட்டத்தட்ட 20-30 லட்சம் கட்டுக்கட்டாக பணமும் கிடைத்தது. இந்த பணம் எங்கே செல்கிறது, யாருக்கு செல்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த கார் பஞ்சாப் அரசாங்கத்தின் அரசாங்க சின்ன முத்திரையோடு சென்றது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் டெல்லி மக்கள் மத்தியில் கடுமையாக வைரலாக பரவியது. டெல்லியில் குடியிருப்பவர்கள் 60% பேர் படித்தவர்கள், குறிப்பாக அரசு ஊழியர்கள். இவர்கள் பாமரர்கள் மாதிரி படிக்காதவர்கள், எளியவர்கள் அல்ல. தினந்தோறும் செய்தித்தாள், சமூக வலைதளங்களை உன்னிப்பாக கவனிப்பவர்கள். ஆகையால் மற்ற கட்சிகள் மாதிரி, மற்ற மாநிலங்கள் மாதிரி இந்த டெல்லி மக்களை அவ்வளவு எளிமையாக ஏமாற்ற முடியாது. ஆகையால் தான் 2012 கட்சி துவங்கிய உடனே ஆம் ஆத்மிக்கு மக்கள் ஆதரவு தந்து டெல்லியில் ஒரு மாற்றத்தை தந்தார்கள். அந்தளவுக்கு டெல்லி மக்கள் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மக்கள். இந்த 3 சம்பவங்களும், அதாவது மதுபான ஊழல் குற்றச்சாட்டு மற்றும் 41 கோடியில் ஆடம்பரமான வீடு புதுப்பித்தல் மற்றும் தேர்தலுக்கு முன்பு கட்டுக்கட்டாக ஆம் ஆத்மி கொடியுடன் சிக்கிய கார், இந்த 3ம் டெல்லி மக்கள் மத்தியில் வைரலாக பரவியது. இதனைத் தொடர்ந்து தேர்தலில் மக்கள் கடுமையாக அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வெறுப்பு கொண்டு மாற்றி வாக்களித்தார்கள் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பாஜக நடந்து முடிந்த தேர்தலில் 45% வாக்குகளும் ஆம் ஆத்மி 42% வாக்கள், கிட்டத்தட்ட 2% மட்டுமே இருவருக்கும் வித்தியாசம். என்றாலும் பாஜக மொத்த 70 இடத்தில் 48 இடங்களையும், ஆம் ஆத்மி 22 இடங்களையும் பெற்று தேர்தலில் களம் கண்டன. பாஜக 48 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க காத்திருக்கிறது. இதில்
காங்கிரசின் நிலைதான் பரிதாபம். கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களில் ஒரு சீட்டு கூட எடுக்காமல் 0 இடத்தை பெற்றுள்ளது காங்கிரஸ். அந்த கட்சியும் டெல்லியில் ஆட்சியை பிடிப்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இந்த நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். அரசியல்வாதிகளே, நீங்கள் மக்களை ஒரு நாள் ஏமாற்றலாம், சில நாட்கள் ஏமாற்றலாம், பல ஆண்டுகள் ஏமாற்றலாம். ஆனால் தொடர்ந்து ஏமாற்றவே முடியாது. உச்சியில் உள்ளவர் ஒரு நாள் குப்பைக்கு வர வேண்டும் ஊழல் செய்தால் அப்படிங்கிறதை டெல்லி மக்கள் புரிந்துள்ளார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்துவதற்கு பாஜக செய்த தேர்தல் வியூகம் பயங்கரமானதாக பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து 25 ஆண்டுகளாக பாஜகவால் டெல்லியை பிடிக்க முடியவில்லை. குறிப்பாக 1992இல் டெல்லி உருவான தேதியிலிருந்து முதலமைச்சராக சாகின் சிங் வர்மா, அதவரை தொடர்ந்து சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற பெரிய ஆளுமைகள் டெல்லியை ஆட்சி செய்தார்கள். சுஷ்மா ஸ்வராஜுக்கு பிறகு டெல்லியில் யாருமே சீஃப் மினிஸ்டர் ஆகவில்லை. இந்நிலையில்தான் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று பாஜக வியூகம் வைத்தது. அதற்காக பல திட்டங்களை செய்தது. அந்த திட்டங்களில் ஒன்றுதான் தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்கு முன்பாக மத்திய அரசு அறிவித்த 8வது சம்பளக்குழு தொடர்பான அறிவிப்பு. டெல்லியை பொறுத்தமட்டில் அரசு ஊழியர்கள், குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் 60% பேர் வாழ்கிறார்கள். டெல்லி, குறிப்பாக நியூ டெல்லி முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் தான் இருக்கும். பார்லிமெண்ட்டை சுற்றி அனைத்து அலுவலகங்களும் அரசு அலுவலகங்கள் தான். டெல்லியில் அதிகமான பேர் வாழ்வது மத்திய அரசு ஊழியர்கள். இவர்கள் ஓட்டை கவர முடிவு செய்த பாஜக தேர்தல் 2 மாதத்துக்கு முன்பாக முதல் அதிரடியாக அரசு ஊழியர்களின் நெடுநாள் கோரிக்கையான சம்பளக்குழு தொடர்பான அறிவிப்பு, அதாவது 8வது சம்பளக்குழு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அது 1/1/2026 நடைமுறைப்படுத்தப்படும் என்ற இந்த அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அது டெல்லியில் வாழும் மத்திய அரசு ஊழியர்கள் பாஜகவுக்கு விழுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. அதற்கடுத்து வாக்குப்பதிவுக்கு முந்தைய வாரம், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 12 லட்சம் வரை வருமான வரி கிடையாது மத்திய அரசு ஊழியர்கள் உட்பட மத்திய தர வர்க்கத்தினருக்கு என்ற செய்தியும் வரி சலுகையும் மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வாக்குகள் அனைத்தும் அப்படியே பாஜகவுக்கு விழுவதற்கு சாதகமாக அமைந்தது. ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மிஸ்டர் கிளீன் என்ற பிம்பம் சரிகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இந்த தேர்தலில் போட்டியிடவே விருப்பமில்லாத நிலை. மற்றொரு பக்கம் எந்தவிதமான குற்றச்சாட்டு எதுவுமே இல்லாமல், எதிர்ப்பும் இல்லாமல், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இல்லாமல் பாஜகவிற்கு டெல்லி மக்கள் ஓட்டு போட காத்திருந்தார்கள். இதை அதிகப்படுத்த இந்த தேர்தல் அறிவிப்பு, அதாவது 8வது சம்பளக்குழு மற்றும் 12 லட்சம் வரை வரி இல்லாத இந்த 2 திட்டங்களும் சேர்த்து பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பாஜக மிக கச்சிதமாக தேர்தல் வியூகம் வைத்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பாகவே இந்த டெல்லியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா உட்பட பல தலைவர்கள் திட்டமிட்டு காரியத்தில் இறங்கினார்கள், வெற்றியும் பெற்றார்கள். ஆகையால் இந்த தேர்தல் உணர்த்துவது அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்க வேண்டும். பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றினால் மக்கள் ஒரு நாள் அவர்களை விரட்டியடிப்பார்கள் என்பது இது நிரூபித்துள்ளது.